பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நீண்ட நாளாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் தற்போது தமிழக அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டா மாறுதலுக்கான வரலாறை நாம் இணையத்திலே போய் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணி தொடங்கி வச்சுட்டாங்க. எப்படி தான் இந்த பட்டா மாற்றுவாங்கன்னே தெரியாது. நம்ம ஒரு இடத்த என்ன பண்ணி தான் பட்டா மாற்ற வேண்டியது, பட்டாவை மட்டும் மாற்றி விட்ருவாங்க. இதுக்கான ஹிஸ்ட்ரி நம்ம எங்கே தேடுறது அப்படின்னு நம்ம ஆர்டிஐ போட்டு பல முயற்சிகள் எடுத்து தேடினாலும் நம்மளால் பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. மன விரக்தியோடு நம்ம இருந்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த செய்தி உண்மையிலுமே பட்டா டிரான்சாக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு புரியாத புதிராக தெரிந்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு நிச்சயமாக இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி தான். இதை எப்படி போய் இந்த பட்டா டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம டிஸ்பிளே பண்ணி நம்ம சொல்லி காட்டியிருக்கோம். அதனால் மறக்காமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் 2-3 ட்விஸ்ட் இருக்குது. அதை இப்போ சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்காது, ஏன்னா திட்ட ஆரம்பிச்சிருங்க. அதனால் அதில் ட்விஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? அதனால் இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளுக்கு வணக்கம். இதுதான் தமிழ் நிலத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் லிங்க் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் tamilnilam.dn.gov.in அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி கூகுளில் போனாலும் இந்த பேஜுக்கு வந்துடலாம். இதில் நீங்கள் 2 விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, உங்கள் அட்ரஸ்லாம் போட்டு லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கைபேசி கடவுச்சொல் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. அப்படி இல்லை அப்படின்னா இந்த தமிழ்நில வலைதளத்துக்கு நீங்கள் இப்போ தான் புதுசு அப்படின்னா உங்களோட பெயர், மின்னஞ்சல், கைபேசி எண் இதெல்லாம் கொடுத்து தொடர்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் கேட்கும். நீங்கள் அடுத்து உங்களுடைய அட்ரஸ்ஸு டீட்டெயில் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மறுபடியும் இந்த ஆப்ஷனில் நீங்கள் உள்ளே போகலாம். இப்போ கைபேசி எண் கொடுத்து நீங்கள் உள்ளே போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மனுதாரோட பேர், தந்தை பேர், கைபேசி எண், ஆட்டோமேட்டிக் மின்னஞ்சல் முகவரி இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிரும். ஏற்கனவே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தனால இதில் 5 விஷயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒன்று, உட்பிரிவட்ட பட்டாமாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்புறம் உட்பிரிவுடன் கூடிய பட்டாமாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலத்தை அளக்கிறதுக்கு, புல எல்லை அளந்து காண்பிக்கிறதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதில் சாட்டிஸ்ஃபை இல்லை, அளந்ததில் சாட்டிஸ்ஃபை இல்லை, திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் மேல்முறை செய்கிறதுக்கும் இதிலே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இப்போ 5வது ஆப்ஷன் விட்டுருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முந்தைய பட்டாமாறுதல் விவரங்கள், இதை கிளிக் கொடுத்துங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்துங்க, இங்கே டீட்டெயில் எல்லாமே உங்களோட டீட்டெயில் எல்லாம் வந்துடும். இதில் முக்கியமான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கட்டண விவரம் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் 60 ரூபாயும், ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தேர்தல் கட்டணமாக 50 ரூபா நீங்கள் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது. 10 வருஷம்னா 500 ரூபா நீங்கள் கட்டணும். அதோட அப்ளிகேஷன் ஃபீஸோடு சேர்த்து 560 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 10 வருஷத்துக்கு நீங்கள் பட்டா டிரான்சாக்ஷன் சம்மந்தமாக தேடுனீங்கன்னா. ஓகேவா? இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டு, மனுவோட விவரங்கள் 4 ஸ்டெப்பு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய விவரங்கள் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு, ஃபோர்த் ஸ்டெப்பு. இதில் ஆட்டோமேட்டிக் முகவரியெல்லாம் நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தனால இங்கே வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இதில் பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் இருக்க நிலத்துக்கு நீங்கள் பட்டா டிரான்சாக்ஷன் சம்மந்தமாக தேடுறீங்களோ அந்த மாவட்டம் தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டம் கொடுத்துக்கிறேன். எங்கள் மாவட்டம் அதுதான். ஓகே, வட்டம் திருவாடானை, வருவாய் கிராமம், சிறுமலைக்கோட்டை கொடுத்துக்கிறேன். இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா பரிவர்த்தனை வகை ரூரல் மட்டும்தான். அதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. நகர்ப்புறம் இன்னும் வரல, ரூரல் மட்டும்தான். அதனால் நீங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம செயல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ஆயிடுச்சா, டிக் ஆயிடுச்சா. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, இப்போ புல எண் நீங்கள் பட்டா எண் வாரியாக தேட முடியாது, புல எண் வாரியாக தான் நீங்கள் தேட முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுங்க. பட்டா நம்பர் வாரியாக தேட முடியாது. அதனால் ஒவ்வொரு இடம் வாரியாக தான் நீங்கள் பட்டா டிரான்சாக்ஷன் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ஃபார் உதாரணத்துக்கு இப்போ 95 கொடுக்குறேன்னு வைங்களேன். இதில் சப்டிவிஷன் 6 இந்த இடத்துக்கு மட்டும்தான் நான் பட்டா டிரான்சாக்ஷன் நான் பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2016 மட்டும்தான் நீங்கள் தேட முடியும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இப்போ 2016க்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எப்படிங்க தேடுறது அப்படின்னா அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. இதில் 2016 11 வருஷ காலமாக வந்து பண்ண இந்த பட்டா மாறுதல் பரிவர்த்தனைகள் மட்டும்தான் நீங்கள் வந்து இப்போதைக்கு நீ இதில் தேடி நீங்கள் எடுத்துக்க முடியும். இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ 2 வருஷத்துக்கு மட்டும் நான் தேட விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் தொடக்க தேதி முடிவு தேதி நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதுக்கு மட்டும் வந்து நீங்கள் தேடுதல் கட்டணம் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பட்டா டிரான்சாக்ஷன் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 2023 தாங்க அந்த பட்டா மாறுதல் நடந்துச்சு. அந்த வரலாறை மட்டும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னா நீங்கள் 2023, 24 இந்த 2 வருஷத்துக்கான தேடுதலை பண்ணிக்கலாம். அப்படின்னா 2023 ஒரு வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் தேதி இல்லை 2 மாதம் இப்படி நீங்கள் எந்த தேதி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தேடுதல் கட்டணம் 50 ரூபா செலுத்தணுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ நான் 1/1/2016 முதல் 11/3 இன்றைக்கி 2026 வரைக்கும் வந்து நான் வந்து தேடுறேன், இந்த சர்வே நம்பருக்கு பட்டா டிரான்சாக்ஷன் தேடுறேன். ஓகேவா? இப்போ இந்த செயலை நீங்கள் கிளிக் கொடுத்தா தான் இங்கே ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 11 வருஷத்துக்கு தொகை வந்து 550 ரூபா நான் செலுத்த வேண்டியிருக்கு. இப்போ சமர்ப்பிக்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த விவரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. என்னென்னா பரிவர்த்தனோட விவரம், அதாவது அப்ளிகேஷன் நம்பர் வந்து இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கு. மனிதரோட பேர், கைபேசி. இதில் தொகை பார்த்தீங்கன்னா 610 ரூபா போட்டிருக்காங்க. ஆமாம், ஏற்கனவே அப்ளிகேஷன் ஃபீஸ் 60 ரூபா நம்ம சொன்னோம் இல்லையா? அதனால் 11 வருஷத்துக்கு 550, அப்ளிகேஷன் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா 60 சேர்த்து 610 ரூபா தேடுதல் கட்டணம். இதில் விதிமுறை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நான் விதிமுறைகளை மற்றும் நிபந்தனைகளை படித்தேன் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த விதிமுறைகள் இங்கு வந்து தெரிவிக்கப்படுகிறது. இதில் என்னென்ன விதிமுறை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஆங்கிலம் தெரிந்த உறவுகள் நீங்கள் ஆங்கிலத்தில் தெரிந்து கொள்ளலாம். அதில் தமிழில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 விதிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். நான் வேணால் இந்த டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் நான் ஒன்றா சொல்ல விரும்புகிறேன். 1, கணக்கெடுப்பு மற்றும் நில அளவைத்துறை என்ஐசி சென்னை மற்றும் ஐசிஐசிஐ வங்கி சென்னை ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் பொதுமக்கள் கணக்கெடுப்பு தொடர்பான சேவைகளுக்காக ஆன்லைன் முறையில் கட்டணம் செலுத்தும் வசதியுடன் இந்த மின்னணு சேவையை உருவாக்கியுள்ளது. நெட்வொர்க் பிரச்சனை, போதிய பணமில்லை, வங்கி உள்நுழைவு சிக்கல்கள் போன்ற தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் கட்டணம் செலுத்த முடியாவிட்டால் துறை அல்லது சேவை வழங்குநர்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள். இந்த நேரத்தில் நெட்வொர்க் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த நிர்வாகம் பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது, கணக்கெடுப்பு கட்டணத்திற்கு கூடுதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வங்கியின் அடிப்படையில் ஆன்லைன் வங்கி சேவை கட்டணங்கள் விதிக்கப்படலாம். 3வது, பே பொத்தானை கிளிக் செய்தவுடன் நெட் பேங்கிங், அதாவது யூபிஐ, டெபிட், கிரெடிட் கார்டு போன்ற கட்டண முறைகளை தேர்வு செய்ய பயனர் கட்டண வாயிலுக்கு அழைத்து செல்லப்படுவார். 4, அதன் பின்னர் கட்டணம் செலுத்தும் சம்பந்தப்பட்ட வங்கியின் இணையதளத்திற்கு மாற்றப்படுவார். 5, கட்டணம் செலுத்திய பிறகு தமிழ்நிலம் குடிமக்கள் இணையதளத்திற்கு பயனர் மீண்டும் மாற்றப்பட்டு ரசீது காண்பிக்கப்படும் மற்றும் பதிவிறக்கம் செய்யலாம். விண்ணப்பம் வருவாய்த்துறைக்கு அனுப்பி வைக்கப்படும். 6, கட்டணம் வெற்றிகரமாக முடிக்கப்படவில்லை என்றால் பயனர் தன் கணக்கு பக்கத்திற்கு மாற்றப்படுவர் மற்றும் பரிவர்த்தனை தோல்வி என காண்பிக்கப்படும். பின்னர் மீண்டும் முயற்சி செய்யலாம். 7, பயனர் கணக்கில் இருந்து பணம் பிடிக்கப்பட்டும் அனுப்பப்படவில்லை என்றால் 3 அல்லது 3லேருந்து 5 நாட்களுக்குள்ள தொகை திருப்பி வழங்கப்படும். புகார் கொடுக்கறதுக்கு ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க என்ற மின்னஞ்சலுக்கு நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8, கட்டணம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட பிறகு விண்ணப்பத்தை ரத்து செய்ய முடியாது மற்றும் கட்டணம் திரும்பி வழங்கப்பட மாட்டாது என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. 9, கட்டண விவரங்களை வழங்கிய பிறகு பதில் கிடைக்காவிட்டால் பயனர் தன் வங்கியுடன் தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. 10, கணக்கில் இருந்து பணம் பிடிக்கப்படும் விண்ணப்பம் அனுப்பப்படவில்லை என்றால் பரிவர்த்தனை விவரங்களுடன் மின்னஞ்சல் மூலம் நிச்சயமாக நீங்கள் புகார் அளிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் தனியுரிமை கொள்கை அப்படின்னு ஒன்று கீழே சொல்லியிருக்காங்க. பயனர் வழங்கும் தகவல்கள் கட்டண செயல்முறைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும், தகவல்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும் மற்றும் வேறு எந்த நோக்கத்திற்கும் பயன்படுத்தப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் தனியுரிமை கொள்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் விதிமுறை. இந்த விதிமுறையை நீங்கள் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் செலுத்தும் முறை அடுத்த முறைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஓகே, இதில் வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் கார்டை வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங், யூபிஐ. ஸோ இந்த 3 முறையை நீங்கள் பயன்படுத்தி இதெல்லாம் அதனால் வந்து நீங்கள் இதை செலுத்தணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் கட்டணம் செலுத்தி கொள்ளலாம். செலுத்தி கொண்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி முறை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நம்ம சிட்டா பார்ப்போம் இல்லையா? சிட்டாவில் வந்து சர்வே நம்பரு, அந்த பட்டா நம்பரு, அது மட்டும் இல்லை பட்டாவை யார் கொடுத்தா, அது யார் விண்ணப்பம் பண்ண, அந்த விண்ணப்ப நம்பர் என்ன, பட்டா கொடுத்த அந்த அதிகாரி யார், ஸோ அந்த டீட்டெயிலாம் அந்த சிட்டாவில் நம்ம பார்ப்போம் இல்லையா?
அதே போல் தான் இந்த டிரான்சாக்ஷனில் இருக்கும். 2023 இந்த பட்டா நம்பர்லேருந்து இந்த பட்டா நம்பர் மாறுச்சு அப்படிங்கிற விவரத்தை வந்து அதில் எழுதியிருக்கும். அதை யார் பட்டா மாறுதல் பண்ணி கொடுத்தா அப்படிங்கிற விவரமும் எழுதியிருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு பதிவிறக்கம் ஆகிவிடும். அப்படி இல்லைன்னா டிலே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மின்னஞ்சலுக்கு கண்டிப்பாக வந்து அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். ஆகவே இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்கள் ஒரு ஆவணமாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இவர் ஃபோர்ஜரியாக பட்டா மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பட்டா விவரங்களை வைத்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸி செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு அது போலியாக பத்திரப்பதிவே பண்ணாமல் பட்டா மட்டும் மாற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு வழக்கு தொடுப்பதற்கோ மற்ற புகார் கொடுப்பதற்கோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா 2016 மட்டும்தான் நீங்கள் தேட முடியுங்கிறதான் வேதனையான ஒரு விஷயம் கூட. அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்களுக்கு மட்டும் தற்போது இருக்குங்கிறதும் கூடுதல் செய்தி. ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் கடத்துங்க. மீண்டும் நல்ல தகவல் உங்களை வேறொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.